ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டேவோட மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் கிச்சனில் வந்து முட்டை வேக வைக்கலான்னு எடுக்க போனால் அந்த பாக்ஸ்குள்ளேயே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இருந்தது. ஸோ அதனால் மிச்சம் எல்லா இருக்கிற முட்டையும் எடுத்து தனித்தனியாக தொடச்சி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த கூடைக்குள்ளே வச்சாச்சு. ஸோ யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த கூடையில் இருக்கட்டும்ன்றதுக்காக. அதுக்கடுத்து அந்த முட்டை பாக்ஸில் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைடர் கொடுத்து பேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு லேயரில் இருக்கக்கூடிய முட்டையோட டிவைடர் எடுத்துட்டேன். இன்னொரு டிவைடர் பாழானதால் அதை அப்படியே குப்பையில் போட்டாச்சு. ஸோ நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ புதினா சட்னி கொஞ்சம் இருந்தது, அதை வந்து காலி பண்ணிடலானுக்காக சப்பாத்தி, அப்புறம் நம்ம எப்பயும் போல் செய்யக்கூடிய பீட்ரூட்டும் கேரட்டும் ஜூஸும் வந்து தனியாக போட்டாச்சு. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சாச்சு. அப்புறம் பீன்ஸ் மட்டும் தனியாக வேக வச்சுருக்கேன். மதியம் லஞ்ச் எதனா செய்யலான்ட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் அவர் வந்து தனியாக அவருக்காக ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டாரு. எனக்கு தவா ஃப்ரை வேணுன்றதுக்காக தவா ஃப்ரையும் பண்ணி கொடுத்தாரு. பாய்.